ஒரு ஆண் வாத்துக்கும் ஒரு பெண் வாத்துக்கும் எந்த ஏஜ்ல செக்ஷுவல் மெச்சூரிட்டி வரும் ப்ரோ? 5ல இருந்து 7 மாசம் தான் அதிகபட்சமே. அதுக்கான காரணம் என்ன ப்ரோ? ஆண் வாத்து பெண் வாத்தை இம்ப்ரெஸ் பண்ணுமா, இல்ல பெண் வாத்து ஆண் வாத்தை இம்ப்ரெஸ் பண்ணுமா? ஆண் வாத்து தான் பெண் வாத்தை வந்து இம்ப்ரெஸ் பண்ணும். வாத்து வந்து தண்ணிக்குள்ள இருக்கும்போது பெண் வாத்து அப்படியே வட்டம் போட்டு சுத்தும். அந்த சுத்தி சுத்தி வருவாங்க பசங்க சொல்லுவாங்க. உண்மையிலேயே வாத்துல வந்து சுத்தி வாத்தை வச்சுதான் சுத்தி சுத்தி வந்திருக்காங்க. அந்த டயத்துல இன்னொரு ஆண் வாத்து வந்து தன்னோட நான் இதை விட அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆண் வாத்து வந்து இந்த பெண் வாத்தை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுது. அப்ப அந்த பெண் வாத்து என்ன பண்ணும்? இனச்சேர்க்கைக்கு அப்புறம் வாத்து எத்தனை நாள் கழிச்சு முட்டை போடும் ப்ரோ? இப்போ ஒரு டயத்துல ஒரு பெண் வாத்தால எத்தனை முட்டை ப்ரோ போட முடியும்? வாத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே தண்ணிலையும் பார்த்திருக்கோம், நிலத்திலையும் பார்த்திருக்கோம். வாத்து எங்க முட்டை போடும்? பெண் வாத்து வுட் டக் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதெல்லாம் என்ன பண்ணும்னா மரப்பொந்து இருக்கும்ல, மரங்கொத்தி பறவை கொத்திட்டு போனது, அதுல போய் கூட வந்து முட்டை போடும். வளர்ப்பு வாத்துகள் முட்டை போடுறது வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 150ல இருந்து 300 முட்டை வரைக்கும் போடும். எல்லா வாத்து குஞ்சுகளும் உள்ள இருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடியே சத்தம் போடும். அதுகளுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம், நான் வெளியே வர போறேன்ற மாதிரி. வாத்தை வந்து மனிதர்கள் ஏமாத்தி இருக்காங்க. ஆமா, ஏமாத்துறாங்க, இன்னமும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. போன வீடியோல வாத்தோட சுவாரஸ்யமான விஷயங்கள், சுவாரஸ்யம்னா ரொம்ப சுவாரஸ்யம் கிடையாது, ஒரு இன்ட்ரோ மாதிரி. எத்தனை வகையான வாத்துகள், என்னென்ன வாத்துகள், என்னென்ன நிறங்கள்ல இருக்கு, எங்க வாழும், என்ன சாப்பிடும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரோ போன வீடியோல கொடுத்திருந்தோம். அந்த வீடியோவோட லாஸ்ட்லயே சொல்லியிருந்தோம் வாத்தோட இனச்சேர்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோல பார்க்க போறோம்னு. அதுதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோல வாத்துக்கான இனச்சேர்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரோட்ட கேட்க போறோம். ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஒரு ஆண் வாத்துக்கும் ஒரு பெண் வாத்துக்கும் எந்த ஏஜ்ல செக்ஷுவல் மெச்சூரிட்டி வரும் ப்ரோ? ஆண் வாத்து இருக்கட்டும் பெண் வாத்து இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே வந்து குறைஞ்சபட்சம் 4-5 மாசத்துல ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்குள்ள வந்து செக்ஷுவல் மெச்சூரிட்டி வந்துடும். பிறந்ததுல இருந்து 6 மாசத்துலயே வந்துடும். ஓகே. இதுவே வந்து இன்னும் கொஞ்சம் காட்டு வாத்துலயே வந்து பெரிய பெரிய இனமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த மஸ்கோவி மாதிரி, அந்த மாதிரி வாத்து இனங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நாளாகும், ஒரு வருஷத்துக்கு மேல. ஆனா அதுக்கு மேலலாம் ரொம்ப நாள்லாம் ஆகாது. அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இது வந்து வயசுக்கு வந்துடும், அந்த செக்ஸுவல் மெச்சூரிட்டி வந்து ரீச் ஆயிடும். இது வந்து எல்லா வகையான வாத்து நம்ம வந்து 150 சொல்லியிருந்தோம். 150க்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த இதுல வந்துடும். இப்போ வாத்து வந்து ஒரு சில பேர் வீட்டுல வளர்ப்பாங்கல்ல, அதுக்கு எந்த வயசுல வரும்? அதுதான் இருக்கிறதுலே சீக்கிரம் வரும். இந்த வளர்ப்பு வாத்துகள் தான் நான் சொன்ன மாதிரி 5ல இருந்து 7 மாசம் தான் அதிகபட்சமே. அதுக்குள்ள வளர்ப்பு வாத்துகள் வந்து அந்த செக்ஸுவல் மெச்சூரிட்டி வந்து ரீச் பண்ணிரும். அதுக்கான காரணம் என்ன ப்ரோ? அதுக்கு நம்ம போடுற தீவனம் தான். அதிகமா நியூட்ரிஷியன் இருக்கிற மாதிரி நம்ம வந்து தீவனம் போடுறோம், அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம், ஸ்ட்ரெஸ் லெவலும் அதுக்கு வந்து கம்மி. காட்டுல வாழும் போது இது எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிடைக்காது. ஆனா நம்ம வளர்க்கும் போது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுக்குறோம். அதனால அது வந்து அந்த வேகமா அதனுடைய உடல் வளர்ச்சி, ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாமே வந்து நடந்துருது. அதே மாதிரி இப்போ நம்ம பேசுகிறத திரும்பவும் சொல்லிடுறேன், டக்ஸ் பற்றி தான் பேசுகிறோம். ஏன்னா நிறைய பேர் வாத்துனாலே ஸ்வான்ஸ், அதே மாதிரி கீஸ், இந்த இனங்களையும் வந்து சேர்த்துப்பாங்க. ஸ்வான்ஸ்னா தமிழ்ல அன்னம் அதான் வரும். ஆமா, அதான். ஸோ இந்த மாதிரி இதையும் வந்து சேர்த்துப்பாங்க. அது இல்லாம நம்ம பேசுறது வந்து டக்ஸ் மட்டும். ஃபர்ஸ்ட் வீடியோல எனக்கே டவுட் வந்துச்சு, அன்னமும் வாத்து ஒண்ணா அப்படின்னு சொல்லி. அன்னத்தை பத்தி அப்ப சுவாரஸ்யமா வருவோமா? வருவோம் அது ஃபியூச்சர்ல. ஏன்னா அது கழுத்து கொஞ்சம் நீளமா இருக்கும், அதே மாதிரி வெள்ளை கலர்ல பக்கா ஒயிட்ல இருக்கும். ஓகே, அதனால யாரும் அன்னத்தையும் வாத்தையும் சேர்த்து பாத்துறாங்க. வாத்து வேற அன்னம் வேற. ஏன்னா அது மூணுமே, நான் சொன்ன மூணுமே அனாட்டிடே அப்படின்ற ஒரே குடும்பத்தை சேர்ந்தது, ஒரே ஃபேமிலியில வரும். அதனால நம்ம வாத்து குடும்பம் அப்படின்னு பேசுனா டக்ஸ், ஸ்வான்ஸ், கீஸ் மூணுமே சேர்த்துன்னு நினைப்பாங்க. அதுக்காக தான் சொல்றேன் டக்ஸ் மட்டும். இப்போ அந்த ஏஜ் வந்துருச்சு ப்ரோ. ஒரு டயத்துல இப்ப ஆண் வாத்து பெண் வாத்தை இம்ப்ரெஸ் பண்ணுமா, இல்ல பெண் வாத்து ஆண் வாத்தை இம்ப்ரெஸ் பண்ணுமா? ஆண் வாத்து தான் பெண் வாத்தை வந்து இம்ப்ரெஸ் பண்ணும். அதை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு முக்கியமா பயன்படுத்துற அதனுடைய உடம்பு, கலர்ஸ். அந்த இப்ப நம்ம பொதுவா பெண் வாத்துகள் நான் சொல்லியிருக்கேன், அது ஒரு விதமா அந்த அளவுக்கு அழகா இருக்காது ஆண் வாத்துகளை கம்பேர் பண்ணும்போது. ஆண் வாத்துகள் தான் வந்து கலர்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஆண் வாத்து என்ன பண்ணும்னா அந்த ப்ரீடிங் சீசன் வரும்போது, குறிப்பா வந்து இந்த குளிர்காலம் முடிஞ்சு ஏர்லி ஸ்ப்ரிங்க்ல, அதாவது ஆரம்ப வசந்த காலத்துல
இந்த இனச்சேர்க்கையெல்லாம் மேட்டிங் வந்து பண்றதுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அப்படி பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு ஆண் வாத்து இருக்குன்னா அது போய் ஒரு பெண் வாத்து முன்னாடி நீந்தி காமிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அதனுடைய தலை இருக்குல்ல, அதை மேலே கீழே இப்படி வந்து அசைக்கிறது, அதுக்கப்புறம் நீட்டமாக வச்சுட்டு அதனுடைய உடம்புல இருக்கிற கலர்ஸ் எல்லாம் காட்டுறது, அதுக்கப்புறம் அதனுடைய வால் பகுதியை வந்து ஆட்டுறது, எப்படி வந்து மயில் தோகை விரிச்சு ஆடும் அது மாதிரி அந்த வாழை மட்டும் ஆட்டி காமிக்கும். அதுக்கப்புறம் ஆண் வாத்து வந்து தண்ணிக்குள்ள இருக்கும்போது பெண் வாத்து அப்படியே வட்டம் போட்டு சுத்தும். அந்த சுத்தி சுத்தி வருவாங்க பசங்க சொல்லுவாங்க, அது உண்மையிலேயே வாத்துல வந்து சுத்தி சுத்தி வாத்தை வச்சுதான் சுத்தி சுத்தி வந்திருக்காங்க. சுத்தி சுத்தி வந்து அட்ராக்ட் பண்ண பார்க்கும். இம்ப்ரெஸ் ஆயிருச்சு ஒரு பெண் வாத்துன்னா அப்ப அந்த பெண் வாத்து வந்து அப்படியே அதே இடத்துல கொஞ்சம் தண்ணிக்கு அடியில அதனுடைய உடம்ப வந்து கொண்டு போகும். அதுக்கப்புறம் இந்த ஆண் போய் அது மேல நின்று அந்த மேட்டிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம சின்ன வயசுல இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லாம் அட்டன் பண்ணிருப்போம் தெரியுமா? அப்போ வந்து நம்ம ட்ரெஸ்ஸை வந்து ஷோ ஆஃப் பண்ணுவோம். பாத்தியா இது போட்டிருக்கோம் அது போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஆண் வாத்து வந்து தன்னோட அழகையும் தன்னோட நிறத்தையும் காட்டி இம்ப்ரெஸ் பண்ணும். அதே மாதிரி இப்ப வெறும் கலர்ஃபுல்லா இருந்துட்டா மட்டும் இதுக்கு வந்து போதாது. அது வந்து ஹெல்த்தியா இருக்குன்றத இந்த கலர்ஃபுல் அதே மாதிரி அதனுடைய ஃபெதர்ஸ் அந்த இறகுலாம் இருக்கும்ல, அதெல்லாம் எந்த அளவுக்கு அடர்த்தியா இருக்கு அதெல்லாம் வச்சுக்கிட்டே பெண் வாத்து வந்து முடிவு செஞ்சிடும். இப்போ ஒருவேளை ஒரு பெண் வாத்துக்கு ஆணோடைய ப்ரொபோசல் பிடிக்கலன்னா அப்ப அந்த இடத்த விட்டு அப்படியே நகர்ந்து போய் வேற ஒரு ஆண் வரத பார்க்க ஆரம்பிச்சு. ஓகே, இப்போ ஒருவேளை ஒரு பெண் வாத்துக்கு அந்த ஆண் வாத்து இம்ப்ரெஸ் பண்றது பிடிச்சிருச்சு, ஓகேவா? அந்த டயத்துல இன்னொரு ஆண் வாத்து வந்து தன்னோட நான் இதை விட அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆண் வாத்து வந்து இந்த பெண் வாத்தை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுது. அப்ப அந்த பெண் வாத்து என்ன பண்ணும்? அப்ப அந்த பெண் வாத்து எதுவும் பண்ணாது, ஆண் வாத்துகள் மட்டும் சண்டை போடும். சண்டை தான். ஓகே, எல்லா உயிரினங்கள்லயும் சண்டை தான் நடக்கும். ஓகே, இப்போ ஒருவேளை ஒரு ஆண் வாத்து இருக்கு, அது வந்து அழகின் உச்சத்துல இருக்கு. அந்த அழகின் உச்சத்துல இருக்கிறத பார்த்துட்டு ரெண்டு பெண் வாத்து சொல்லுங்க அந்த ஒரு அழகின் உச்சத்துல இருக்கிறத பார்த்துட்டு ரெண்டு பெண் வாத்துமே இந்த ஆண் வாத்தை நோக்கி வருது அப்படின்னா இந்த ஆண் வாத்து என்ன பண்ணும்? இந்த ஆண் வாத்து வந்து கிடைச்ச வரைக்கும் லாபம் தான் நினைக்கும். ஏன்னா பொதுவா வாத்துகள்ல வந்து மோனோகாமஸ் தான், அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணை தான் வந்து தேர்ந்தெடுத்து வாழும். ஆனா ஒரு ஆணுக்கு இன்னொரு பெண் கூட ஜோடி சேர வாய்ப்பு கிடைச்சா அதை வந்து யூஸ் பண்ணிக்கும். ஆனா எப்பன்னா ஒரு பெண்ணை முதல்ல தேர்ந்தெடுத்து அதுக்கு எதை பிடிச்சிருக்கோ அதை தேர்ந்தெடுத்து மேட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது முட்டை போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு பெண் வாத்தை தேடி கூட போகும். அந்த மாதிரி நடக்கும். இனச்சேர்க்கை முடிஞ்சிருச்சு. இனச்சேர்க்கைக்கு அப்புறம் வாத்து எத்தனை நாள் கழிச்சு முட்டை போடும் ப்ரோ? இதுல நான் சொல்லியிருக்கேன்ல 120 இருந்து 150 இனம் இருக்கு. அதனால ஒவ்வொரு இனத்துக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இருந்தாலும் குறைஞ்சது ஒரு 7 நாள்ல ஆரம்பிச்சிடும். 7 to அதிகபட்சம் 28வது நாள் அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து முட்டை போட ஆரம்பிச்சிடும். முட்டை போட்டா அதுல இருந்து குஞ்சு வெளியே வர்றதுக்கு ஒரு 21 இருந்து 28 நாள் ஆகும். ஆனா அந்த மஸ்கோவி டக் அப்படின்ற பெரிய இனம் அது மட்டும் ஒரு 35 நாள் ஆகும். அந்த அதிகபட்சம் ஒரு மாசத்தை தாண்டிடும், 40 நாள் அதுக்குள்ள எல்லா குஞ்சு பிறந்துடும். ஓகே, இப்போ ஒரு டயத்துல ஒரு பெண் வாத்தால எத்தனை முட்டை போட முடியும்? இப்போ ஒரு முறை மேட்டிங் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து முட்டை வந்து போட ஆரம்பிக்குதுன்னா ஒரு நாளைக்கு ஒரு முட்டை போடும். ஸோ அந்த மாதிரி போட ஆரம்பிக்கும். காட்டு வாத்தை பொறுத்த வரைக்கும் காட்டுல வாழ்றதுன்னா இப்ப நம்ம வளர்க்காத வாத்துகள் அவைகள் வந்து குறைஞ்சபட்சம் வந்து 6 இருந்து அதிகபட்சம் 12, சில வாத்துகள் வந்து 8 to 13 இந்த மாதிரி ஒவ்வொரு இனத்துக்கு மாறும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முட்டை போடும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 13 முட்டை போடுதுன்னு வச்சுக்குவோம், 13 நாள் ஆயிரும். அதுக்கப்புறம் எல்லா முட்டையும் சேர்த்து அடகாக்க ஆரம்பிக்கும் வாத்து வந்து. அதனால அது முட்டை பொரியும் போது ஒரு குறிப்பிட்ட கேப்ல வந்து முட்டையிலிருந்து குஞ்சு வெளியே வரும். இப்போ ஒரு வாத்து ஒரு நேரத்துல ஒரு நாள்ல ஒரு முட்டை தான் போடும், கரெக்டா? ஓகே, இப்போ அந்த முட்டை போடுறது எங்க போடும்? வாத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே தண்ணிலையும் பார்த்திருக்கோம், நிலத்திலையும் பார்த்திருக்கோம். வாத்து எங்க முட்டை போடும்? பெண் வாத்து வாத்து வந்து 3 விதமா வந்து முட்டை போடும். இப்ப ஒரு சில இனங்கள் இப்ப பெரும்பாலும் வந்து அதாவது வாத்துகள்லயே வந்து ஒரு கிட்டத்தட்ட 80% வந்து தண்ணிக்கு பக்கத்துல இருக்கிற புல்வெளி அந்த இடத்துல வந்து பள்ளம் தோண்டி பாதுகாப்பான முறையில கூடு கட்டும். கூடு கட்டுறதுன்னா எப்படின்னா இப்ப மேட்டிங் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் பெண் வாத்துகள் போய் கூடு கட்ட ஆரம்பிக்கும். அப்ப புல்லு, காஞ்ச குச்சி, இலை, அதே மாதிரி அந்த பெண் வாத்துகளுடைய பிரஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபெதர்ஸ் அதை எல்லாத்தையுமே வந்து உதிர்த்து கூட அதை மேல வந்து போட்டு நல்லா ஒரு மெத்த மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அது மேல வந்து முட்டை போடும்.
சில பெண் வாத்துகள் வந்து முட்டை அந்த அதாவது அந்த இலையெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி வந்து புல்லு குச்சி எல்லாம் வச்சு கூடு கட்டிட்டு முட்டை போட்டுட்டு அதுக்கு மேல கூட இதனுடைய பிரஸ்ட் ஃபெதர்ஸை வந்து போட்டு மூடி வைக்கும். அதாவது மாரில் இருக்கக்கூடிய அதனுடைய அந்த இறகுகளை வந்து பிடுங்கி அது மேல வந்து அப்படியே வச்சு பாதுகாக்கும். இது ஒரு விதம். இன்னொரு விதம் என்னன்னா கூடு கட்டுறது வந்து டைவிங் டக்ஸ் எல்லாம் இருக்குன்னா, அதாவது தண்ணிக்குள்ள போய் வேட்டையாடுங்க. அந்த மாதிரி டக்ஸ் வந்து தண்ணிக்கு ஓரத்துல, அதாவது தண்ணியிலேயே ஆனா கொஞ்சம் ஆழம் கம்மியா இருக்கிற இடத்துல நிறைய இந்த தண்ணிக்குள்ளேயே வளர்ந்துருக்கும் செடி கொடியெல்லாம். அது எல்லாத்தையுமே பின்னி அதுக்கு மேல ஒரு கூடு கட்டிடும். அது வந்து ஒரு மிதக்கிற போட்டு மாதிரி மாறிடும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலதான் வந்து அந்த மாதிரி வாத்து வந்து முட்டை போடும். இப்போ பெண் வாத்து முட்டை போடுறது தன்னோட குட்டி வெளியே வர்றதுக்காக தான் கூடு கட்டுது. அந்த கூடு கட்டையில ஒரு ஆண் வாத்து இந்த பெண் வாத்து கூட சேர்ந்து இருக்கும்ல, அந்த ஆண் வாத்து வந்து இந்த பெண் வாத்துக்கு ஹெல்ப் பண்ணுமா? பெருசா ஹெல்ப் எதுவும் பண்ணாது. அதே மாதிரி இன்னும் சொல்ல போனா சில வாத்து இனங்கள்ல வுட் டக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் என்ன பண்ணும்னா மரப்பொந்து இருக்கும்ல, மரங்கொத்தி பறவை கொத்திட்டு போனது, அதுல போய் கூட வந்து முட்டை போடும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த காக்கா பருந்து இவங்களுடைய கூடு, கைவிடப்பட்ட கூடு இருக்கும்ல, அதுல போய் கூட சில வாத்துகள் வந்து முட்டை போடும். ஆனா இந்த மாதிரி கூடு கட்டுறதுக்கு பெரும்பாலும் ஆண் வாத்துகள் வந்து ஹெல்ப் பண்ணாது. ஆனா ரொம்ப ரொம்ப ரேரா ஆண்கள் வந்து அந்த குச்சியை கொண்டு வந்து கொடுக்கறது அது மாதிரி வந்து பண்ணும். இது வந்து இம்ப்ரெஸ் பண்றதுக்காக பண்ணுதா இல்ல ஹெல்ப் பண்ணணும்? இம்ப்ரெஸ் பண்ண அவசியம் இல்ல, எல்லாமே முடிஞ்சதுக்கு அதுக்கப்புறம் அடுத்து இந்த பெண் வாத்து கூட என்ன சேரலாம்னா அது சேரலாம். அது வந்து அடுத்த சீசனுக்கு தான். அடுத்த சீசனுக்காக எல்லாம் முன்கூட்டியே யோசிச்சு பண்ணாது. இருந்தாலும் தான் இனம் செழிக்கணும்னு நினைச்சு கூட பண்ணிருக்கலாம். அதை நம்ம கன்ஃபார்மா இதுக்காகன்னு சொல்ல முடியாது. ஆனா ஹெல்ப் பண்ணது ரொம்ப ரேர் தான். பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி தான் வந்து முட்டை போடுறது வந்து நடக்குது. நான் சொன்ன மாதிரி இவ்வளவு முட்டைகள் 8 to 13, அதிகபட்சம் காட்டு வாத்துகள் வந்து ஒரு 15 போடும். ஆனா நம்ம வளர்ப்பு வாத்துகள் இருக்குல்ல, வளர்ப்பு வாத்துகள் முட்டை போடுறது வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 150 இருந்து 300 முட்டை வரைக்கும் போடும். உதாரணத்துக்கு இந்த காக்கி கேம்பல், அதுக்கப்புறம் வந்து இன்னும் வந்து இந்தியன் ரன்னர், இதெல்லாமே வந்து வளர்க்குறாங்க இந்தியாவில், முட்டைக்காகவே வளர்க்குறாங்க. இந்த முட்டைக்காக வளர்க்கக்கூடிய வாத்துகள் வந்து அவ்வளவு முட்டை போடும். இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, ஆண் வாத்துகளுடைய துணை இல்லாமலே பெண் வாத்துகள் வந்து முட்டை போடும். எப்படி போடும்னா, இப்ப முட்டையை பொறுத்த வரைக்கும் ஆணினுடைய விந்தணு இருந்தா அந்த முட்டையில ஒரே ஒரு செல் மட்டும் எக்ஸ்ட்ராவா இருக்கிற மாதிரி, அவ்வளவுதான். அதுல இருந்து குஞ்சு வெளியே வரும். ஆனா ஆணோட சேரல அப்படின்னா பெண் வாத்துகளுடைய அந்த அண்டம் இருக்குல்ல, அதுவே வந்து முட்டையை உருவாக்கி ஆண் கூட சேரலான்னா கூட அந்த முட்டையை வந்து வெளியே போட்டுரும். ஸோ அந்த முட்டையை தான் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்றோங்க. அதெல்லாமே வந்து அந்த மாதிரி முட்டை தான். அதுல இருந்து நம்ம என்னதான் அடகாத்தாலும் அதுல இருந்து குஞ்சு வராது. ஏன்னா இந்த முட்டை போடுறதுக்காகவே தனியா பெண் வாத்துகளை வந்து வச்சு அடைச்சி வச்சிருப்பாங்க. ஸோ அதுங்க வந்து மேட்டிங் பண்ணாமலே இந்த மாதிரி முட்டை போடும். அந்த முட்டையை தான் வந்து நம்ம 200 இருந்து 300 முட்டையை நம்ம வந்து வாங்கிட்டு வரோம். இதுக்கு சில காரணங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப வசந்த காலம்லாம் நான் சொல்றேன், இந்த வெயில் காலத்துல தான் நல்லா ஒரு 12 மணி நேரத்துக்கு மேல நல்லா வெளிச்சம் இருக்கும். அந்த நேரத்துலதான் இது வந்து முட்டை போடவே செய்யும். சோ இப்ப என்ன நடக்கும்னா, இவங்க ஆர்டிபிஷியல் லைட்டிங் பண்ணுவாங்க. 16 இருந்து 17 மணி நேரம் அதுக்கு வெளிச்சத்தை வந்து கொடுப்பாங்க. அப்ப அதனுடைய ஹார்மோன் தூண்டப்படும். அப்ப வாத்துகள் என்ன நினைக்கும்னா, இன்னும் நமக்கு வந்து முட்டை போடுறதுக்குண்டான நேரம் தான் இருக்குன்னு சொல்லி தினமும் முட்டை போட்டுட்டே இருக்கும். அதுல இன்னொரு விஷயம் இருக்கு. காட்டு வாத்துகளை பொறுத்த வரைக்கும் ஒரு கூடு கட்டி அந்த கூடு நிறையிற வரைக்கும் முட்டை போடும். நிறைஞ்சதுக்கு அப்புறம் அத்தனை முட்டைகளையும் அடகாக்க ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த வாத்துகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முட்டையும் போட போட எடுத்துட்டு போயிடுவாங்க. சோ கூடுன்னு ஒண்ணு கிடையாது, அது நிறையும் நிறையாதுன்றப்போ இது தினந்தோறும் வந்து அப்படியே முட்டை போட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப வாத்தை வந்து மனிதர்கள் ஏமாத்தி இருக்காங்க. ஆமா, ஏமாத்துறாங்க, இன்னமும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. காட்டு வாத்துகள் கூட இன சேர்க்கை பண்றதுக்கு ஆள் இல்லைன்னா இந்த மாதிரி பெண் வாத்துகள் வந்து முட்டை போடும், அடக்காக்கவும் செய்யும். ஆனா அதுல இருந்து குஞ்சு வெளியே வராது. அது அழுகி போன உடனே அந்த இடத்த விட்டு அந்த பெண் வாத்துகள் வந்து கிளம்பிடும். இந்த மாதிரி நடக்கும். இப்போ இந்த முட்டை சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த முட்டையில இருந்து குஞ்சு வெளியே வர்றது எவ்வளவு சொல்லுங்க. அதுதான் எத்தனை நாட்கள்ல வெளியே வரும், எப்படி வரும் அப்படின்னு அதான் சொன்னேன் ஆரம்பத்துல. 21 to 28 நாள் ஆகும். அந்த மஸ்கோவி இனத்துல மட்டும் 35 நாள் ஆகும் குஞ்சு வெளியே வர்றதுக்கு. ஆனா வர்றதுக்கு முன்னாடி
இப்ப 13 முட்டை போட்டிருக்குன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு முட்டை போட்டிருந்தாலும் 1வது முட்டையும் 13வது முட்டையும் வெளியே ஒரே நாள் இல்லைன்னா அதிகபட்சம் 24 மணி நேரம் டிஃபரெண்ட் தான் இருக்கும். ஏன்னா எல்லா வாத்து குஞ்சுகளும் உள்ள இருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடியே சத்தம் போடும், அதுகளுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம் நான் வெளியே வர போறேன்ற மாதிரி. இது நம்ம முதலையோட இது மாதிரிதான், முதல்ல முட்டை போட்டு இண்டிகேட் பண்ணோம்ல அந்த மாதிரிதான் வாத்தும். அது வந்து தாயை இண்டிகேட் பண்ணுது, இது வந்து குஞ்சுகளுக்குள்ளேயே வந்து இண்டிகேட் பண்ணிக்குது. அவங்களுக்குள்ளேயே நான் இன்னைக்கு பிறக்க போறேன், நீ இன்னைக்கு அந்த மாதிரி வந்து சத்தம் கொடுத்த உடனே அதிகபட்சம் 24 மணி நேரத்துக்குள்ள எல்லா முட்டையும் வந்து பொரிஞ்சு குஞ்சுகள் வந்து வெளியே வந்துடும். இப்போ இது வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணும் அதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோல வாத்தோட இனச்சேர்க்கை முறை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா ஒண்ணு, வாத்தை வந்து எல்லாரும் ஏமாத்துறாங்க, ஏமாத்துறது ஒரு இதாவே இருக்கு, வேண்டாம். ஓகே, அடுத்த வீடியோல அந்த குட்டி வாத்து வந்ததுக்கு அப்புறம் அந்த குட்டியோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, அதோட லைஃப் ஸ்டைல், அதோட சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே அடுத்த வீடியோல பார்ப்போம். உங்களுக்கு வாத்தை வச்சு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்குறோம். தேங்க்யூ.